Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Sisters, inshallah ta'ala நம்ம வந்து 101வது சூறாவை பார்க்க போகிறோம். அல்-காரிஅஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி, இல்லைனா த கெலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்ட்ரைக்கிங் கெலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதில் வந்து இந்த சூறாவில் 11 ஆயத்துக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது வந்து மக்காவில் அருளப்பட்ட சூறா, அதனால் மக்கி சூறா அப்படின்னு சொல்கிறோம். மக்கி சூறாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இது வந்து தௌஹீதை பற்றியும் சொல்லும், மறுமை நாளை பற்றியும் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த சூறாவை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11 ஆயத்துக்களில் முதல் 5 ஆயத்துக்கள் வந்து எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் கியாமத்தை பற்றி சொல்லப்படுது, மறுமை நாளை பற்றி, அதாவது உலகம் அழியக்கூடிய நாளை பற்றி இதில் சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா அடுத்த 2 ஆயத்துக்களில் பார்த்தோன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த கியாமத்தை பற்றி, அதாவது எடை போட்டு பார்த்து நன்மை தீமை எடை போடக்கூடிய கியாமத்து நாள், அதாவது விசாரணை நாளை பற்றி அடுத்ததாக பேசப்படுது. அதுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மக்களோட நிலை எப்படி இருக்கும், நன்மை தீமை தட்டில் எடை கனத்தவங்களோட நிலை எப்படி இருக்கும், எடை லேசானவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅஹ் மல் காரிஅஹ் வமா அத்ராக மல் காரிஅஹ் யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். இப்போது இந்த முதல் 5 ஆயத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஆயத்துக்கள் பார்ப்போம். அல்-காரிஅஹ் திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது, பயங்கரமான நிகழ்ச்சி, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக மல்-காரிஅஹ், மானா என்ன, மானா வாட் அப்படின்னு அர்த்தம். அல்-காரிஅஹ் அப்படிங்கிறது திரும்பவும் திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது, பயங்கரமான நிகழ்ச்சி. அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன? ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடுகதை மாதிரி ஒரு பீடிகை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கரமான நிகழ்ச்சி, அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு கேள்வி எழுப்புறான். திரும்பவும் பாருங்கள் 3வது ஆயத்துலையும் வமா அத்ராக மல் காரிஅஹ், வனா இன்னும் அப்படின்னு அர்த்தம், மானா எது, அதராக உமக்கு அறிவித்தது, மா என்னவென்று, அல் காரிஅஹ் திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது, அந்த பயங்கரமான நிகழ்ச்சி எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அப்போது நபியே, இன்னும் திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கேள்வி எழுப்புகிறான். ஸோ இந்த 3 ஆயத்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்புகிறான். அதாவது திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுக்கடுக்காக அல்லாஹ் வந்து எத்தனை எதிர்பார்ப்புகளை நம்மக்கிட்ட ஏற்படுத்துகிறான் பாருங்கள். இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது கியாமத்து நாளில் ஏற்படக்கூடிய அமளி துமளிகளை பற்றி தான். இதில் வந்து அல்லாஹ் வந்து திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது கியாமத்து நாள், அதாவது மறுமை நாள் பற்றி தான். அந்த நாளில் மனிதர்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க, பேச முடியாதவங்களா, திக்கற்றவங்களா, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிலை தடுமாறினவங்களா, அந்த அளவுக்கு அவங்களோட இதயம் திடுக்கிடும். ஸோ அதனால் இந்த சூறாவில் முதல் 3 வசனங்களில் திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சியை பற்றி பேசி எதிர்பார்ப்புகளையும் மேலே நமக்கு எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி அல்லாஹ் நமக்கு 3 கேள்விகளை இந்த இடத்துல வச்சுருக்கிறான். அதாவது கியாமத்து நாள் அப்படிங்கிறது பூமியில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித இனமும் இறந்து ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு மக்கி போய் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு போகக்கூடிய அந்த நாள், அதுதான் வந்து கியாமத்து நாள். அந்த நாளில் மனிதனோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த முதல் 5 வசனத்துலையும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். அதாவது அந்த கியாமத்து நாள் முடிஞ்சு
அதுக்கப்புறம் திரும்பவும் மனிதர்கள் வந்து உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படக்கூடிய நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாள் வந்து அந்த நாளில் தீயோர்களோட நிலை எப்படி இருக்கும், நல்லோர்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுக்கும் அடுத்த வசனங்களில் சொல்லி காமிக்கிறான். அதுக்கும் அடுத்த வசனங்கள் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயோர்களோட நிலை வந்து அந்த விசாரணைக்கு பின்னாடி என்னவா இருக்க போகுது, ஓகேவா. இந்த மாதிரியான 3 விஷயங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறான். இதில் பாருங்கள், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். யௌம அந்த நாளில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யகூனு ஆகுவார்கள், அன்னாசு யார் ஆகுவார்கள், மக்கள் ஆகுவார்கள், கல் ஃபராஷி ஈசல்களை போன்று, ஈசல்களை போன்று, கங்கிறது போன்று அப்படின்னு அர்த்தம், ஈசல்களை போன்று. அல் மபுசூஸ் அப்படின்னா பரப்பப்பட்ட. அப்போது அந்நாளில் மக்கள் சிதறி கிடக்கும் ஈசல்களை போலவும், இன்னும் அந்நாளில் பரப்பப்பட்ட ஈசல்களை போன்று ஆகுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பரத்தப்பட்ட புழுதி, அந்த நாளில் வந்து மனிதன் வந்து பரத்தப்பட்ட புழுதி மாதிரி, ஈசல் மாதிரி. இன்னும் மறுமை நாளை பற்றி சின்ன சின்ன அடையாளங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது கியாமத்து நாளில் கண்டிப்பாக வந்து கியாமத்து நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு 10 அடையாளங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கிழக்குலேருந்து நமக்கு சூரியன் உதிச்சிட்டு இருக்குதா, அது வந்து மேற்கில் உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த நிலையை எடுத்துக்குவோமே, அந்த 10 அடையாளங்களில் இந்த ஒரு நிலையை எடுத்துக்குவோம். எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற அடையாளங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எப்படி வந்து கிழக்க உதிக்கக்கூடியது மேற்க உதிக்கும் அப்படின்னா, இப்போ உள்ள விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியை தவிர மற்ற கோள்கள் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கோள்கள் வந்து தம்மைத்தாமே திசைகளை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை மாற்றி அப்படியே எதிர் திசையில் சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே பூமியும் தன்னோட சுழற்சியை மாற்றிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ வந்து கிழக்கு திசையில் உதிச்சிட்டு இருக்கக்கூடிய சூரியன் அப்போ வந்து மேற்கு திசையில் உதிக்கும். அந்த வேளையில் பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? சுப்ஹானல்லாஹ், முடியவே முடியாது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்போ வந்து மனிதர்கள் கொள்ளக்கூடிய ஈமான் வந்து ஏற்றுக்கொள்ளவே படாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் பூமியோட நிலை எப்படி இருக்கும்? உதாரணமாக ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு காரு, ஓகேவா, ஒரு காரை வந்து நம்ம எதிர்பாராத விதமாக உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சட்டன் பிரேக்கை போட்டு நிப்பாட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது சேதமாயிடும் இல்லையா, நசுங்கிடும், ஏதாவது ஒன்று ஆகிடும், ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லையா, ஏதாவது ஒன்றோட ஒன்று மோதி நசுங்கி அடையாளமே தெரியாத அளவுக்கு நிலை மாறிடும். ஸோ சாதாரணமாக ஒரு வாகனத்துக்கே, ஒரு காருக்கே இப்படி ஒரு நிலை அப்படின்னு சொன்னால், ஒரு நொடிக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம பூமி. இதை வந்து சட்டுன்னு தன்னோட சுழற்சியை திருப்புச்சு அப்படின்னு சொன்னால் பூமி எவ்வளவு கடுமையாக அசையும். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜில்சால்ல கூட சொல்லி காமிக்கிறான். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி பெரும் அதிர்ச்சி அடையும் போது. இதில் வரக்கூடிய ஜல்சலா அப்படின்றது அசைதல் அப்படின்னு அர்த்தம், ஜில்சால் அப்படின்னா கடுமையான அசைதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் வஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இன்னும் பூமி தான் சுமைகளை வெளிப்படுத்தும் போது, அப்போது வந்து பூமி தன்னுடைய சுமைகளை அத்தனையும் வந்து வெளிப்படுத்திடும். அந்த சமயத்தில் மனிதன் சொல்வானா, வக்காலல் இன்சானு மாலஹா, அதுக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படின்னு மனிதன் கேட்பானா. இந்த பூமிக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இந்த பூமி இப்படி செய்யுது? மனிதன் வந்து பயந்துக்கிட்டு திடுக்கம் ஏற்பட்டவனா கடுமையான அசைவை பற்றி தான் அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான். அதாவது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது மனிதன் வந்து பரத்தப்பட்ட புழுதியை போல, ஈசல்களை போல பறப்பான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அதாவது இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு பாட்டிலை நம்ம வந்து வேகமாக குலுக்கணும் அப்படின்னு சொன்னால், மேலே உள்ள பொருள் கீழே போகும், கீழே உள்ள பொருள் மேலே வரும் இல்லையா, நல்லா அசைஞ்சு ஒன்றோட ஒன்று கலந்து வந்து இருக்கும், அப்படி தானே? இதை நம்ம சிந்தனையில் கொண்டு வருவோம். அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த பூமிக்கும் ஆகும். அப்போ மனிதன் எப்படி இருப்பான், பரத்தப்பட்ட ஈசல் மாதிரி பறந்து அதாவது ஒவ்வொரு இடமாக போய் உழுவான். அதாவது சில இடத்துல ஒட்ட ஆரம்பிப்பான், சில இடத்துல தூக்கி வீசி எறியப்படுவான். ஸோ இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசல்களை போன்று அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். மலைகள் வந்து எல்லாமே என்னவாயிடுமா, அதாவது கொத்தப்பட்ட பஞ்சு மாதிரி ஆகிடும். சுப்ஹானல்லாஹ். அதாவது மலையோட இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில்
வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். வதகூனு இன்னும் ஆகும். அல் ஜிபாலு மலைகள் கல் இஹ்னி அதாவது முடியை போன்று, மன்ஃபூஷ் சாயம் ஏற்பட்ட அதாவது மேலும் மலைகள் கடையப்பட்ட வண்ண வண்ண கம்பளியை போலவும் ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு ஃப்ளஃப்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள்ளு, அதாவது இன்னும் அந்நாளில் மலைகள் சாயம் ஏற்றப்பட்ட முடியை போன்று ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வலிமை பொருந்தியது, பலமிக்கது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் அதாவது மலைகள் வந்து எல்லாமே என்னவாயிடும்னா பஞ்சு மாதிரி ஆகிடும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது வல் ஜிபாலு அவுத்தாதா, இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அதாவது ஆணி அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக 2 மரத்துண்டுகளை நம்ம ஒன்றோட ஒன்று சேர்க்கணுன்னா ஒரு ஆணியை வச்சு அடித்தோம், வேகமாக அடித்தா பின்னி பிணைஞ்சுக்கும் இல்லையா, 2 ஒன்றாயிடும். அது மாதிரி பூமியை வந்து காற்றுல வேகமாக அசைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு பூமி, அப்போது அதெல்லாம் காற்றுல வேகமாக அசைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை வந்து பூமிக்குள்ளார அந்த மலைகளை வந்து நிறுவி வச்சிருக்கிறான் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வந்து பூமியில் பல இடங்களில் மலைகளை வந்து ஆணி மாதிரி முளைகளை போல் அப்படியே அரைஞ்சு அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் வந்து அந்த நிலையை கியாமத்து நாளில் மாற்றி பூமியை வந்து பூமியோட வேர்பகுதியை வந்து பிடுங்க செஞ்சுருவான். அப்போது பூமியை வந்து பஞ்சு பறப்பதை போல் பறக்க ஆரம்பிச்சிரும் பூமியே. அப்போ வந்து வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அப்போது மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும், மலைகளே வந்து பறக்கிற மாதிரி ஆகிடும். அல்லாஹ் வந்து இதில் வெறும் பஞ்சு அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் கொத்தப்பட்ட பஞ்சு, அதாவது புது பஞ்சு, அதாவது என்ன சார் கடையப்பட்ட கொத்தப்பட்ட அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது அந்த மாதிரி மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புது பஞ்சை பறக்க வச்சா அது மெதுவாக பறக்கும் இல்லையா, அதில் வந்து கொத்தப்பட்ட பஞ்சு அப்படிங்கும் போது இன்னும் அது வந்து மிருதுவாகவும் மெதுவாகவும் பறக்கும். அந்த மாதிரி மலைகள் வந்து கரைஞ்சு அப்படியே பறக்குமா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இப்படிப்பட்ட அந்த கடுமையான நாளை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களில் சொல்லி காமிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து நானும் மறுமை நாளும் இவ்வாறு தான் இருப்போம் அப்படின்னு அவங்களுடைய 2 விரல்களையும் இணைச்சு காட்டியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது மனிதர்களாகிய நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்குப்பா உலகம் அழியறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அதனால் எந்த கவலையுமே இல்லை. விஞ்ஞானிகளும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பூமி வந்து இப்படி ஆடும், இப்படி அசையும், கோள்கள் ஒன்றோட ஒன்று பின்னிக்கும், பூமி வந்து அழிவை சந்திக்கும், இதெல்லாமே வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு இப்படி முன்னறிப்பு செஞ்சது வந்து 1500 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா. இன்னும் வந்து எத்தனை பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம், அல்லாஹ் ஒருவனே அறிந்தவன். அப்போது இதுக்கு வந்து பூமி வந்து தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடி ஆண்டுகள் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ ஆதம் நபி பிறந்ததுலேருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரைக்கும், ஆதம் நபி முதல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரைக்குமே இப்போ 50 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதை வச்சு பார்க்கும்போது மறுமை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வருஷம் தானே இருக்கும், ஒரு 10,000 ஆண்டுகள் கூட சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே, அப்படி இருந்தாலே அது பக்கம் தானே இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் இதெல்லாம் விட்டு தள்ளினா கூட இப்படிலாம் நம்ம யோசிக்கிறத விட நம்ம செல்ஃபாக நினச்சி பார்க்கணும். தனி மனிதனை நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய மரணம் தான் மறுமை இல்லையா, மறுமை நாள். அப்போது ஏன்னா அவனுடைய அமல்கள் எல்லாமே அதோட முடிஞ்சு போயிடும். அப்போது அதுக்கப்புறமா நம்மளால் நோன்பு நோக்க முடியாது, ஜக்காத்து கொடுக்க முடியாது, எந்த வகையிலையும் நம்மளால் நன்மைகளை சேர்க்கவே முடியாது, எந்த நன்மைகளும் செய்யவும் முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வர்றதுக்கு முன்னாடி, மறுமை வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அமல்களை நம்ம சீர் செஞ்சுக்கணுமா வேணாமா. அப்போது அந்த திடுக்கிடக்கூடிய நாளை வந்து நம்ம அஞ்சு கொள்ளணும். அப்போது நம்மளும் அஞ்சு பிறருக்கும் அந்த அச்சத்தை ஏற்படுத்தி நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். நன்மையை ஏவணும்னா என்ன, இஸ்லாத்தை பரப்பணும். தீமையை தடுக்கணும்னா என்ன, பித்தாவையும் ஷிர்கையும் நம்ம ஒட்டுமொத்தமாக தடுக்கணும். இது யாருக்காக செய்யணும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் குர்ஆனில். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட்டு இந்த செயலை நம்ம செய்யணும். இந்த கியாமத்துனால இதனுடைய அதிர்ச்சியையும் கடுமையும் அஞ்சு நம்மளுடைய அமல்களை நம்ம சீர் செஞ்சு பிறரையும் சீர்திருத்தி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரத்துல் காரியா 101வது சூரா, இதில் 11 ஆயத்துக்கள் இருக்குது. மக்காவில் அருளப்பட்ட சூரா. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 5 ஆயத்துக்களை பற்றி பார்த்தோம். அதாவது என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் காரிஅ திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி,
அடுத்தது மல் காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்ன, வமா அதுராக மல் காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவித்தது. இந்த மாதிரி நமக்கு எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊட்டிட்டு அதுக்கு அடுத்ததான் யௌம யகூனுன்னாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அடுத்தது வத்தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ் அதாவது மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும் அப்படின்னு. இது எதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னா, இந்த 5 வசனங்கள்லையுமே உலகத்தில் முதலாக நடைபெறக்கூடிய ஒரு மறுமை நாள், ஒரு கியாமத்து நாளை தான் இது குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மறுமை நாள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இதுதான் நடக்கும். அதாவது உலகம் அழியக்கூடிய நாள், அதுதான் அது நடக்கும். அதுக்கு அடுத்ததாக மறுமை நாள் 2 இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக என்ன நடக்கும், அதாவது முதல்ல வந்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூர் அப்படின்னு இந்த எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயுதத்தை தயார் செஞ்சு அதை ஊதுறதுக்குன்னே ஒரு மலக்கை வந்து நியமித்து வச்சுருக்கிறான். அது யார்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள வந்து தயார்படுத்தி வச்சுருக்கிறான்னா. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, சூழ்குழலை ஊதும்போது உடனடியாக பூமி வந்து கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாகும், கடுமையான அசைவாக அசைஞ்சிடும். அப்போது வானம் பூமி எல்லாமே அசைஞ்சு மலைகள் நாட்டி வச்சதெல்லாம் அசைஞ்சு அந்த மலைகள் எல்லாமே பறத்தப்பட்ட பஞ்சு மாதிரி ஆகி நொடியில் பறந்து விடுற மாதிரி இந்த மலைகள் வந்து பறஞ்சிரும், அதாவது பறந்து போயிடும். அதாவது மலைகளுக்கே இந்த நிலைனா அதுதான் பலம் வாய்ந்தது, வலிமை உள்ளது அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபேமாக இருந்துட்டு இருக்குது. அப்போது பூமியோட நிலை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட மறுமை நாளில் மனிதர்களோட நிலை எவ்வளோ மோசமாக இருக்கும், ஈசல் மாதிரி பறப்பாங்க. அப்போது மறுமை நாளில் அந்த மறுமை நாளில் ஏற்பட போகக்கூடிய அந்த அமளி துமளி பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு அடையாளங்களாக சொல்லி காமிக்கிறான். அல்லாஹும் அவனுடைய தூதரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. முதல்ல வந்து உலகம் அழியறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உலகம் வந்து அழியும் இல்லையா. உலகத்தில் பிறந்த எல்லாமே, அதாவது அந்த நிலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க உட்பட இறந்து போவாங்க. உலகம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போகும், ஒரே கட்டாந்தரையாக மாறிடும், அதாவது ஃப்ளாட்டு லேண்டாக மாறிடும். அதுக்கப்புறமா நிகழக்கூடிய மறுமை நாள் தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது முதல் 5 வசனங்களில் அந்த உலகம் அழிகிறத பற்றி சொல்லிட்டான். அடுத்ததாக இன்னும் ஒரு நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்னது அந்த நாள் வந்து எந்த நாள் அப்படின்னு சொன்னால், மறுமை நாள் நிகழ்ந்த நாள், அதுதான் வந்து சூறு குழல் ஊதப்படக்கூடிய நாள். அந்த நாளுக்கு அப்புறமா இன்னொரு சூரும் ஊதப்படும், அது வந்து அதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த முதல் குழல் ஊதப்படும் போது மனிதர்கள், மிருகங்கள், பூமி அப்புறம் எத்தனை கோள்கள் இருக்குது, அதுக்கப்புறம் அது யாரெல்லாம் வசித்தாங்களோ எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ எல்லாருமே அழிஞ்சு மலக்குகள் உட்பட அனைவருமே இறந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராஃபீல் அப்படிங்கிற மலக்கை மட்டும் உயிர்ப்பிக்க செய்வான். 2வது முறையும் குழல் ஊத செய்வான். அப்போ தான் இறந்தவர்கள் எல்லாருமே ஆதம் நபி காலத்திலேருந்து கடைசி கியாமத்து நாள் வரைக்கும் வாழ்ந்த எல்லா மனிதர்களுமே உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அந்த நாள் தான் என்ன நாள்? விசாரணை நடைபெறக்கூடிய நாள். சுப்ஹானல்லாஹ். இந்த நாளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தீர்ப்பு நாள், மறுமை நாள், விசாரணை நடைபெறும் நாள், நியாய தீர்ப்பு நாள், நல்லோரிடமிருந்து தீயோர்களை பிரித்தறிவிக்கும் நாள், இந்த மாதிரி பல பெயர்களில் குர்ஆனில் நமக்கு சுட்டி காமிச்சிட்டு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த நாளில் மனிதர்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த நாளில் பூமியில் நிழலே இல்லாமல் இருக்கும், கட்டாந்தரையாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நாளில் சூரியன் என்ன ஆகும்? மனிதர்களுடைய தலைக்கு பக்கத்தில் வந்து நிப்பாட்டப்படும். அப்போது ஒவ்வொரு மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சிலருக்கு கணுக்கால் வரையிலும், சிலருக்கு முட்டுக்கால் வரையிலும், சிலருக்கு இடுப்பு வரையிலும், சிலருக்கு மார்பு வரையிலும், சிலருக்கு கழுத்து வரையிலையும் அவங்களோட வியர்வையினாலேயே நனைஞ்சு தண்ணீரில் நீந்திக்கிட்டே இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது இன்னும் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தாகத்தால் தவிப்பாங்க, பதப்பதப்பாங்க, அப்படி நின்றுட்டுருப்பாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய விசாரணை எப்போ வரும் அப்படின்னு ஏங்கி காத்துட்ருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும். ஏன்னா அந்த நாளில் வெயிலோட தாக்கத்தை தாங்கவே முடியாது. விசாரணையை வந்து அல்லாஹ் ஆரம்பிக்க மாட்டானா அப்படின்னு சிபாரிசுக்காக மக்கள் வந்து யார்கிட்ட தெரியுமா போவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவாங்க.
நான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதமே நீர் தான் இந்த பூமியில் படைக்கப்பட்ட முதல் மனிதராக இருக்கிறீங்க, எங்களுக்கு ஆதி தந்தையாகவும் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து எங்கள் ரப்புக்கிட்ட எங்களுக்காக பரிந்துரைக்க கூடாதா, ஷிஃபாத்து அதாவது ஷஃபாத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து இது நாள் வரையில் இவ்வளவு கோபத்தில் இருந்ததே இல்லை, இனி ஒரு நாள் இருக்க போவதும் இல்லை, அத்தனை கடும் கோபத்தில் இருக்கிறான். நான் தான் இந்த உலகத்தில் முதல் மனிதன் மட்டும் இல்லை, முதல்ல பாவம் செஞ்சு இறை கோபத்தை பெற்ற மனிதனும் நான் தான், அதனால் உங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நூஹ் நபிக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அடுத்ததா நூஹ் நபிக்கிட்ட போவாங்க. நூஹ் நபியே, உங்களை தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அதாவது மனித இனத்தையுமே அழிச்சிட்டு எஞ்சிய மனித இனத்துக்கு உங்களை கொண்டு தான் வந்து அல்லாஹ் வந்து பெருக்கிறான், நீங்கள் தான் முதல் ரசூலாக இருந்திருக்கிறீங்க, உங்களை வந்து வரலாற்றோட தந்தைங்களாம் நம்ம அழைப்போம், இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தனி ஒரு தகுதியையும் கொடுத்துருக்குறான், அதனால் எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடாதா அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்போம். அப்போ வந்து நூஹ் நபி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அல்லாஹ் கடும் கோபத்தில் இருக்கிறான், நான் வந்து என்னுடைய பூமியில் என்னுடைய சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய மகனை காப்பாற்று அப்படின்னு அல்லாஹ்கிட்ட கட்டளையை மீறி அல்லாஹ்கிட்ட வந்து துவா செஞ்சுட்டேன், அதனால் நானும் தவறளிச்சிட்டேன், என்னால் துவா செய்ய இயலாது அப்படின்னு இவங்களும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, இப்ராஹிம் நபிக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனாங்க, அதுக்கப்புறம் மூணாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போகிறாங்க. நீங்கள் தானே இஸ்லாத்தோட தந்தை, ஹனீஃபாக இருக்கிறீங்க, நீங்கள் தானே மார்க்கத்தோட தலைவர், உங்களை அல்லாஹ் வந்து தோழனா அல்லவா எடுத்துக்கிட்டான், அதாவது ஹலீலுல்லா அப்படின்னு வச்சுக்கிட்டானே, நீங்கள் வந்து எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடாதா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நாடி போகிறாங்க. அப்போது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் வாழ்நாளில் நான் 3 பொய்யை சொல்லிட்டேன். முதல் பொய் என்ன, சிலைகள் எல்லாம் உடைத்தது பெரிய சிலை தான் அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது பொய் என்ன, தன்னோட மனைவியை அடைஞ்சு கொள்ள ஆசைப்பட்ட மோசமான அரசன்கிட்ட இந்த பெண் என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டேன். 3வது பொய் என்ன, ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாக்கு போனப்போ நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இந்த 3 பொய் சொன்னிட்டேன் என் வாழ்நாள்லையே, அதனால் என்னால் பரிந்துரைக்க முடியாது அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். அதனால் நீங்கள் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லிட்டாங்க. இவங்களை பாருங்கள், 3 பொய் சொன்னதுக்கே இவ்வளோ பதைக்கிறாங்க. நம்மளோட நிலைமையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஓடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, சஜ்தாவிலேயே இருப்பாங்க. அல்லாஹ் அனுமதி வழங்கி எந்திரிக்க சொல்கிற வரைக்குமே சஜ்தா பொசிஷன்லேயே தான் இருப்பாங்க. யா அல்லாஹ் என் உம்மத்துக்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நபிமார்களுமே யா நப்சி அப்படின்னு பதறிட்டு இருக்கும்போது, என்னை காப்பாற்று அப்படின்னு பதறிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி இந்த மாதிரி சிபாரிசுகளுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்து விசாரணை ஆரம்பிப்பானே, அதுதான் வந்து உண்மையான விசாரணை நாளாக இருக்கும். அல்லாஹ் வந்து விசாரணை நாளில் வேதனையை பற்றி குரானில் பல இடங்களில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது 39 60வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றியும் அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தார்களே, அவர்களுடைய முகங்கள் கியாம நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர், பெருமை அடித்து கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கிறதல்லவா அப்படின்னு சொல்கிறான். 80 40வது ஆயத்தில், ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி படிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். 88 2வது ஆயத்தில், அந்நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஆனால் இன்னும் சில முகங்கள் ஒளிபட்டிருக்கும், அதாவது செழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த முகங்கள் வந்து அல்லாஹோட திருமுகத்தை பார்க்கறதுக்காக ஏங்கிட்டு இருக்கும். யாருடைய நன்மையும் தீமையும் ஏடு வந்து இடது கையில் கொடுக்கப்படுதோ, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கப்படுதோ, அவன் சொல்லுவான், என் நிலை முடிஞ்சிருச்சு, என் முடிவு வந்து இப்போதே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அலறுவான். எனக்கு இந்த நிலை வந்திருக்கக்கூடாதே, நான் மண்ணோட மண்ணாக ஆயிருக்க வேண்டுமே அப்படின்னு அவன் வந்து அலறுவான். ஆனால் எந்த மனிதரோட விசாரணை ஏடு வலக்கையில் கொடுக்கப்பட்டதோ அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும் பூமியில் அல்லாஹ் எனக்கு வழங்கிய எல்லா அருட்கொடைகளுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தேன், இன்னும் நான் வந்து அவன் புறத்துலேருந்து வந்த சோதனைகளுக்கு அவன்கிட்ட தான் வந்து நான் தவக்கலோட நம்பிக்கையோடு வச்சுருந்தேன், எனக்கு வந்து இந்த நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் ஆதரவு வச்சுருந்தேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து தன்னோட ஏடை காமிச்சு மகிழ்ச்சி அடைவான். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா, நமக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஒரு பரிசு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு ஹாப்பியாக மற்றவங்க கிட்ட வந்து அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறோம்.
சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி அங்கே வந்து நம்ம அந்த மறுமை நாள் எல்லாரும் ஆதம் நபி முதல் இறுதி மனிதன் வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்கள் முன்னாடியும் நமக்கு இந்த ஒரு நிலை இருக்குன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையாக இருக்கும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது இடது கையில் நன்மை தீமையோட ஏடு கொடுக்கப்படுது இல்லையா? அவங்களோட முடிவு மோசமானதாக இருக்கும். ஆனால் எவரோட அது வலக்கையில் நன்மை தீமை ஏடு வழங்கப்படுதோ அவங்களுடைய முடிவு நன்மையாகவே அமையும். இந்த மாதிரியான விசாரணைனால நன்மை தீமையை நிறுத்தக்கூடிய நியாய தராசு இருக்கும். நம்ம வந்து நினைக்கிறோம் தொழுகை எப்படி நிறுத்த முடியும், நம்ம கொடுத்த தர்மங்களை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் நாடுனா எல்லாமே சாத்தியம்தான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது இப்போ வந்து நமக்கே தெரியும், சயின்ஸை படிக்கக்கூடிய நமக்கு நல்லாவே தெரியும், அறிவியல் ரீதியாக வந்து காற்றை நிறுத்தி காற்றோட வேகத்தை கண்டுபிடிக்கிறாங்க, வெயிலோட டிகிரியை கண்டுபிடிக்கிறாங்க, பேச்சோட அதாவது சவுண்டை வச்சு சவுண்டோட மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து மெஷர் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அல்லாஹ் நினச்சா சுப்ஹானல்லாஹ். அப்போது மனிதனே இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லும்போது நம்ம படைச்சு பரிபாலித்து இந்த அண்ட சராசரத்தையும் கட்டி காக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் எப்பேற்பட்டவனாக இருப்பான். அப்போது நம்ம வந்து பாலிகானதுலேருந்து அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இறந்து போகிறோம் இல்லையா? அது வரைக்கும் நம்ம செஞ்ச அமல்கள் அந்தந்த அமல்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த முறைப்படி நிறுத்தி சரியான தீர்ப்பை சொல்லி தருவான் சுப்ஹானல்லாஹ். அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு ரொம்ப ஈஸி தானே இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்படி நிறுத்தும் போது எவரோட நன்மையோட ஏடு கனமாக இருக்குதோ அதிகமான அளவு நன்மையை யார் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான் ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு. ஃபஅம்மா எனவே யாருக்கு இருக்கிறதோ, மண் யாருக்கு, சக்குலத் கனமானது, மவாஸீனுஹு அவருடைய எடை, ஃபஹுவ ஃபி ஐஷத்திர் ராதியா அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார். ஃபஹுவ எனவே அவர் ஃபி இருப்பார், ஐஷத்தின் அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பார், ராதியா அப்படின்னா மிக திருப்தியான. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்க ஏதோ ஒரு குறை வந்து இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் தானே. உடல் ரீதியாக இருக்கலாம், உளவியல் ரீதியாக இருக்கலாம், உறவு ரீதியில் இருக்கலாம், இல்லைனா சமூகவியல் ரீதியில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மனிதன் அப்படின்னாலே ஒரு குறை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த குறைகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்ட ஒரு 100% மனதுக்கு நம்மளுடைய மனசுக்கு பொருத்தமான வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலக்கையில் ஏடு கொடுக்கப்பட்டவர் வந்து போவாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அவங்களோட நிலை வந்து 100% திருப்தி. ஒரு 0.0 அது கூட இருக்காது. 100% ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஹாப்பினஸோட அவங்க வந்து திருப்தி கொண்டு அவங்க வந்து போவாங்க. இன்னும் சொர்க்கத்தில் தான் அவங்களுக்கு சிறந்த சொர்க்கமாக அவங்களுக்கு அவங்களோட நல்ல அமல்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். அவங்களுடைய நன்மையோடைய எடை கனமாக இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள், வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு அதாவது ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை லேசாக இருக்கிறதோ, வ அம்மா இன்னும் இருக்கிறது, மண் யாருக்கு, ஹஃபத் அதாவது லேசானதாக, மவாஸீனுஹு அவருடைய எடை, ஃப உம்முஹு ஹாவியா அவன் தங்குமிடம் ஹாவியா தான். ஃப உம்முஹு அவன் தங்குமிடம், ஹாவியா அப்படின்னா அந்த நரகத்தோட பெயர். அப்போது மறுமை நாளில் விசாரணை எவ்வளவு கடுமையாக இருக்கும். மனிதர்கள் எல்லாமே கஷ்டத்தில் எப்படி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட விசாரணை முடிஞ்சு யாருடைய நன்மையோட எடை கனமாக இருக்குதோ அவங்க வந்து மனம் பொருந்திய வாழ்வில் இருப்பாங்க. யாருடைய நன்மையோட எடை குறைஞ்சிருக்குதோ அவங்களோட இருப்பிடம் எதுவாக இருக்குதான், ஹாவியா. சுப்ஹானல்லாஹ். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். இப்படி மனம் பொருந்திய வாழ்க்கையில் அதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனம் பொருத்தமற்ற ஹாவியாவை பற்றியும் அந்த மோசமான தங்குமிடத்தை பற்றியும் இங்கே வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறோம். அப்போ எந்தெந்த காரியங்கள் செஞ்சால் இந்த நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த வேதத்தின் மூலம் நம் அமல்களை சீர்திருத்தி அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார்னு 3 தடவை நம்ம கண்டிப்பாக இதை ஓதிக்கணும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், வமா அதுராக்கமாகியா இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவித்தது எது, நாருன் ஹாமியா அது சுட்டெரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும் அப்படின்னு இந்த ஹாவியாவை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஹாவியா அப்படிங்கிறது என்னன்னா, உமக்கு அதை எது அறிவித்தது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி கேட்டுட்டு அல்லாஹ் வந்து 2 தடவைக்கும் இந்த கேள்வியை கேட்குறான்.
அதுக்கப்புறமா அவனே சொல்கிறான், ஹாவியா அப்படின்னா மிக 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 கடுமையான சூடேற்றப்பட்ட நெருப்பு. இது யாருக்குரியது? யாருடைய நன்மை எடை லேசாக இருந்து பாவத்தோட எடை கனத்துடுச்சோ அவங்களுக்குரியது. ஸோ இந்த மாதிரி யாருக்கு நன்மையோட எடை கனத்துருச்சோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனம் பொருந்திய வாழ்க்கையை கொடுப்பான். நன்மையோட எடை லேசாச்சுன்னா ஹாவியா அப்படிங்கிற நரகம்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லிட்டான். இந்த மாதிரியான மோசமான நிலையை மறுமையில் அடையக்கூடியவங்க யாரு? உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அதாவது மறுமையோட வெற்றியாளர்கள் யாரு அப்படின்னு சொல்கிறான். இது வந்து குர்ஆனில் நிறைய வசனங்களில் நம்ம பார்க்க முடியுது. அதாவது 3வது சூறால 102வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை கொண்டோரை நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், மேலும் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மறைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி யார் வந்து மறுமையில் வெற்றியாளர்களாக நிற்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறான். அதாவது குர்ஆனை நம்ம வந்து படிச்சுட்டு அமல் செய்யாமல் பிறருக்கு எத்தி வைக்கணும், பிறர் அமல் செய்ய தூண்டணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யணும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு மாற்றமாக நம்ம வந்து குர்ஆனை ஓதுறோம், அதுக்கப்புறம் அதுக்காக அமல் செய்யணும், அதுக்கு பிறருக்கு எத்தி வைக்கணும், பிறரையும் அமல் செய்ய தூண்டணும். இதெல்லாம் நார்மலாக நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம மறுமையில் வெற்றியாளர்களாக தான் இருப்போம் இல்லையா? அதுக்கு மாற்றமாக செய்கிறவங்க எல்லாமே தீமையை வந்து என்ன பண்ணுவாங்க, தீமையின் பக்கம் போகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அப்போது பிறர் செய்யக்கூடிய தீமைகளும் தடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? பிறர் செய்யக்கூடிய தீமைகளை வந்து எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பீப்புள் தான் எங்கே போவாங்க? பீப்புள் ஆஃப் ஜன்னாவாக இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ வந்து நம்ம வந்து அல்லாஹோட வழியை பின்பற்றி யார் வந்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அவங்களுக்கு தான் மறுமையில் மகத்தான வெற்றி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் இல்லையா? இது வந்து 24வது சூறால 51வது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம். மூமின்களிடம் அவர்களுக்கிடையே ஏற்படும் விவகாரங்களில் தீர்ப்பு கூறுவதற்காக அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் வரும்படி அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வது எல்லாம் நாங்கள் செவியேற்றோம், அதற்கு கீழ்ப்படிந்தோம் என்பதுதான். இத்தகையவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். சமயனா வதானா, இந்த வாசகம் தான் அப்படி, அவங்க தான் முஸ்லிம்ஸு. கேட்டோம் கட்டுப்பட்டோம். ஓகேவா? யார் வந்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருடைய வார்த்தைக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னவா மறுமையில் மகத்தான வெற்றி கிடைக்கும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது தொழுகையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது. தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுங்கள் அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ் வந்து நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தொழுகையை வந்து எந்த நிலையிலையும் வந்து விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கிற வார்த்தையை குர்ஆன் ஃபுல்லாமே அந்த தொழுகையை பற்றி சொல்லும்போது எல்லாமே சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஜக்காத்தை வந்து என்ன பண்ணணுமா, நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும், தவறாத நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களில் ஒரு பகுதியை அல்லாஹோட பாதையில் செலவிடணும். அப்போ தான் வந்து அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வம் வந்து முழுமையடையும் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளுடைய வெல்த்தை வந்து பியூரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம் கொடுத்து. அப்போது நம்ம கொடுக்கலைன்னா அதுவே என்னாகும், அதுவே அழுக்கா மறுமையில் அது பாம்பாக உருக்கப்பட்ட நெருப்பாக மாறி அதை வச்சு நமக்கு சூடு போடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பானது என்ன பண்ணுமா, நான் தான் நீ சேர்த்து வச்ச செல்வம் அப்படின்னு சொல்லி கடவைப்பல்ல இழுக்கும் அப்படின்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அல்லாஹோட பாதையில் செலவழிக்காத செல்வம் வந்து என்ன ஆகும்னா பழுக்க காய்ச்சப்பட்டு விழாப்புறங்களில் சூடு போடப்படும் அப்படின்னு நமக்கு எச்சரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து கட்டளைகள் இருக்குது. அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, முதலாவது கட்டளை என்னன்னா தொழுகையை நிறைவேற்றாவிட்டால் என்ன ஆகும், பாவத்தின் எடை கனத்து விடும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அல்லாஹோட 2வது கட்டளை என்ன, ஜக்காத்து கொடுக்க தவறுறது, அப்பையும் பாவத்தோட எடை கனத்துரும் இல்லையா? இதெல்லாமே ஹாவியாக்க போகிறதுக்கான ரூட்டு இல்லையா? அப்போது நன்மையோட எடை லேசாயிடும். அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு எதெல்லாம் கட்டளையிட்டிருக்காங்களோ, எதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு தடுத்துருக்காங்களோ அதெல்லாம் விட்டு விலகி நடந்துக்கணும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புகிறார்களோ அவர்கள் தங்கள் உறவினரை பேணிக் கொள்ளட்டும், விருந்தினர்களை உபசரிக்கட்டும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, அவங்க யார் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய வந்து வாழ்நாள் நீட்டிக்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணுமா,
இரத்த உறவு பந்தங்களை வந்து நீங்கள் நேசிங்க, அவங்க இரத்த உறவு பந்தங்களை நீங்கள் பேணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்தினர்களை உபசரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது ஹதீஸுல் குதுஸியில் பதியப்பட்ட செய்தி என்னென்னா, அதாவது அல்லாஹ் வந்து கட்டளையிட்ட எல்லா விஷயமுமே எழுதி முடித்த பிற்பாடு உறவு மட்டும் அல்லாஹோட அர்ஷை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்துச்சான். உறவு சொல்லிச்சான், யா அல்லாஹ், என்னை வந்து மனிதன் உதாசீனப்படுத்தி விடுறதையும் விரட்டி விடுறதையும் எண்ணி அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, உன்னை யார் அரவணைச்சு கொள்கிறாங்களோ அவங்கள நானும் அரவணைச்சு கொள்கிறேன், உன்னை யார் விட்டுடுறாங்களோ அவங்கள நானும் என்னோட அருள்லேருந்து விலக்கி விட்டுறேன், இது உனக்கு போதாதா அப்படின்னு அல்லாஹ் கேட்டிருக்கான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது உறவு என்ன சொல்லிச்சான், போதும் அப்படின்னு சொல்லிச்சான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப 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 நம்ம கவனமாக இருக்கணும். யார் வந்து தம்முடைய இரத்த உறவுகளை பேணலையோ அவங்களுக்கு அல்லாஹோட அருள் கண்டிப்பாக தடுக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது விருந்தினர்களை உபசரிக்கிறதோட பற்றி பார்த்திங்கன்னா, மார்க்கத்தில் வந்து இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எந்த அளவுக்குனா, விருந்தினர்கள் உரிமையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது விருந்தினர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது விருந்தினர்கள் நம்ம வந்து கௌரவப்படுத்தணும், கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். இதெல்லாமே நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த நரகத்துக்கு வருவோம். நரகம் அப்படிங்கிறது நம்ம குர்ஆனில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சக்கர் நரகத்தை பற்றி. சக்கர் அப்படிங்கிற நரகவாசிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் வந்து அந்த நரகவாசிகளை பற்றி சொல்லும்போது என்ன கேட்குறான்னா, நரகவாசிகள் கிட்ட உங்களை வந்து சக்கர் அப்படிங்கிற நரகத்துக்குள்ள சேர்த்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்து நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதலாவது விஷயம். சக்கர் நரகத்துக்கு போகிறவங்களுக்கு முதலாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லை. அது மட்டும் இல்லை, உணவு கொடுக்கறது மட்டும் இல்லை, இன்னும் உணவளிக்க தூண்டவும் இல்லை. அப்போது தானும் செய்யலை, பிறரையும் செய்ய தூண்டவும் இல்லை. ஓகேவா, ரெண்டுமே செய்யலை. மூணாவதாக என்ன விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க சக்கர் நரகவாசிகள், வீணான காரியங்களில் ஈடுபட்டவர்களுடன் சேர்ந்து நானும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்போது இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து பயந்துக்கணும். அப்போது இந்த 3 விஷயம் வந்து பாவம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது இல்லையா. அப்போ இவங்க தான் வந்து நரகவாசிகள்கிட்ட இந்த சக்கர் அப்படிங்கிற நரகவாசிகள் இதை தான் ரீசனாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் செய்யலை அதனால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 3 விஷயம் என்னது, ஒன்று தொழலை, இன்னொன்று ஏழைகளுக்கு உணவளிக்கலை, அது மட்டும் இல்லாமல் உணவளிக்க தூண்டவும் இல்லை, மூணாவது வீணான காரியங்களில் ஈடுபட்டவங்களோட சேர்ந்து நானும் வீணான காரியத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தேன் இல்லையா. இந்த 3 விஷயங்கள். அப்போது இது மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது என்ன, இறுதியான மரணம் வர வரைக்குமே நம்ம இந்த 3 விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா. இந்த நிலையில் நம்ம இருந்தோன்னா என்ன ஆகும், அப்போது சக்கர் நரகவாசிகள் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லும் போது இதுலேருந்து நம்ம அஞ்சிக்கணும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ மார்க்கத்தில் மறுமையில் நம்ம வந்து வெற்றியாளராக நிறுத்தக்கூடிய அமல் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழுகை. சுப்ஹானல்லாஹ். அடுத்த முக்கியமான அமல் எது அப்படின்னா ஏழைகளுக்கு உணவளிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இல்லையா, உண்மையான முஃமின்கள் எவ்வாறு இருப்பார்கள் எனில் ஏழைக்கு உணவளிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து விரும்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அப்படி தானே. இந்த செயலை செஞ்சிட்டோன்னா, அதாவது நம்ம நமக்காக செய்யலை, அல்லாஹுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹோட திருமுகத்தை நாடி நான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்கணும். இஹ்லாஸோட எந்த ஒரு அமலாக இருந்தாலும் செய்யணும், அப்போ தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது மறுமை நாளை பற்றியும் அந்த கடுமையான நாளை பற்றியும் அல்லாஹோட பிடியை பற்றியும் நம்ம பயப்படணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஏழைகளுக்கு உணவளிக்கிறது அதில் வந்து எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல், எதிர்பார்க்காம நம்ம செய்யணும் மறுமையில். அப்போ தான் நம்மளை வந்து வெற்றியாளராக நிறுத்துறதுக்கு இது ஒரு அமலாக, ஒரு செயலாக நமக்கு வந்து அமையும் இல்லையா. அப்போது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பற்றி சொல்கிறான், நபியை அவங்க வந்து அக்காபாவே கடக்கவில்லை, அக்காபா என்றால் ஏழைகளுக்கு உணவளித்தலாகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது அரபியர்கள் வந்து அக்காபா அப்படிங்கிற வார்த்தையை வந்து இலக்கிய ரீதியில் அதை உபயோகிப்பாங்க. அதாவது இலக்கிய நடையில் அக்காபா அப்படிங்கிறது வந்து என்னென்னா வேலின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷில் வேலின்னு சொல்லுவோம், அதாவது அரபிக்கில் வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடையில உள்ள ஆழமான பள்ளம் தான். அப்போது சாதாரணமாக ஒரு மலையில் நடந்து போகிறத
ஒரு மலையில் ஏறி இறங்கி அதுக்கப்புறமா இன்னொரு மலையை ஏறி இறங்குறது அப்படிங்கிறது கடினமான ஒரு வேலை, அப்படி தானே? ஆனாலும் அந்த மணலும் சாதாரணமாக அதாவது மணலாக இருக்காது. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை கடந்து, அதாவது ஒரு மலை வந்து இம்மையாகவும் ஒரு மலை வந்து மறுமையாகவும் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த வெற்றிக்கான அக்கபா, அதை தான் வந்து மறுமை அக்கபா அப்படின்ற மறுமை மலையை வந்து அவன் வந்து கடக்கணும். அப்போ கடக்கலை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நபி அவர்கள் அக்கபாவை கடக்கவில்லை. அக்கபா என்றால் ஏழைகளுக்கு உணவளித்தலாகும் அப்படின்னு சொல்லிட்டு, சுப்ஹானல்லாஹ். ஸோ வறுமையில் உழக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிக்கணும் இல்லையா? அக்கபானா என்ன? வறுமையில் உழலக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிக்கணும், பசியுடைய நாளில் உணவளிக்கணும், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து அக்கபா அப்படின்னா அதுக்கான அர்த்தமாக இருக்குது. அப்போது ஏழைக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா, ஏழைக்கு பசி அறிஞ்சு தேடி போய் உணவளிக்கிறது. அவன் வந்து ஏழை நம்மக்கிட்ட தேடி வரட்டுமே, அப்போ நான் கொடுக்குறேனே அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து உலகத்தில் எவ்வளவோ கெலாமிட்டிஸ் நடக்குது, எவ்வளவோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பசியாலையும் பட்டினியாலையும் ட்ரெஸ் இல்லாமையும் இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது அல்லாஹோட கிருபையால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அடிமை விடுதலை அப்படிங்கிறது இல்லை இல்லையா? ஆனாலும் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஒப்ரஸ்டாக இருக்கிறான், ஒரு ஆதிக்கத்தினால அநீதியாலனா அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறான், வாழ்க்கை சூழ்நிலையிலேயே வந்து கைதியாகவே இருக்கிறான், சிறைப்பட்டிருக்கிறான். இந்த மாதிரியானவங்களுக்கு நம்ம அவங்களுடைய கஷ்டம் தெரிஞ்சு உதவி செய்கிறது அக்கபா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ ஃபைனலாக நம்ம இதுலேருந்து இந்த சூறாலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அதாவது நம்ம அறியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நமக்காக வச்சுருக்கக்கூடிய நன்மை தீமை ஏட்டில் அதிக நன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய உதவிகளுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம செய்யக்கூடிய நன்மை ஒவ்வொன்றுத்துக்கும் 10 100 மடங்கா 700 மடங்கா பெருக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும், மக்கள் கிட்டேருந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதாவது எந்த காரியங்களை செஞ்சாலும் மறுமையில் நல்ல நிலை கிடைக்கும். எந்த வகையான காரியங்கள் செஞ்சாலும் நம்ம நிலைமை வந்து மோசமடையும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சில அதாவது ஹார்ட்டில் வந்து பாவங்களோட அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறுகி போய் ஹார்ட்டு என்ன ஆகிடுமா, துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தப்பு செய்யும் போதே நம்ம திருந்திக்கணும் இல்லையா? அப்போது நம்ம வந்து ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் போக்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த மாதிரியான வசனங்கள் மூலமாக நம்மளை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போது இந்த ஆயத்துக்களை நம்ம ஞாபகப்படுத்தி திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம ஓதி நம்மளுடைய உள்ளங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், ஹார்ட்டை வந்து பியூரிஃபைடாக வச்சுக்கணும். அதாவது நம்ம வந்து நம்மளோட உள்ளங்களை வந்து தப்பு செய்ய போகிறோமா அப்படின்னு சொன்னால் அதை திருத்திக்கிட்டு நம்ம அமல்களை சீர்படுத்திக்கிட்டு அதை நமக்கு மட்டும் இல்லாமல் பிற மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லிக்கிட்டு வாழ்நாள் முழுசுமே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மக்களாகவும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரா அல் காரியா இதுக்கு வந்து நம்ம தஜ்வீத் சட்டங்களை பார்க்க போகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارعة ஹம்சா ஃபத்ஹா லாம் சுக்கூன் இதில் வந்து ஹம்சத்துல் வசல் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆரம்பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை உச்சரிக்கணும். அப்போது ஹம்சா ஃபத்ஹா லாம் சுக்கூன் காஃபு ஃபத்ஹா அலிஃப் மத்து கா 2 ஹரக்கத்தை நீட்டணும். இது வந்து காஃபு வந்து அக்ஸல் லிசான் எழுத்து, அடி நாவு எழுத்து. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரா கெஸ்ரா ரி, இது வந்து தர்க்கிக்கா ஓதணும், லைட்டாக தான் ஓதணும். ஐன் ஃபத்ஹா வசத்துல் ஹல்க்கு நடுத்தொண்டை, த மர்பூத்தால தொம்மா இருக்குது. இப்போது இதை நம்ம வக்ஃபு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்டாப் பண்ண போகிறோன்னா இந்த ஆயத்தை எப்படி ஓதணும், இந்த தா மர்பூத்தாவை ஹ சுக்கூனாக மாற்றிடணும். அப்போது தான் நம்ம வந்து எப்படி ஓதணும், அல் காரி அந்த ஹ சுக்கூனுடைய சவுண்டு அங்கே வந்து ஹப்ஸ் அந்த என்ன சொல்கிறது அந்த ஹம்ஸுங்கிற சிஃபத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா?
காற்று வந்து வெளியில் வரணும். அல் காரி. அடுத்ததான் இப்போ வந்து தொடர்ந்து ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் அல் காரி துமல் காரி அப்படின்னு ஓதுவோம். ஓகேவா? தொடர்ந்து ஓதுனா வசூல் பண்ணி ஓதுனா எப்படி ஓதுவோம்? அல் காரி துமல் காரி அப்படின்னு ஓதுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ஆயத்து. மீம் ஃபதா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஆனால் இந்த அடுத்த வார்த்தையில் அல் காரியா திரும்பவும் அங்கே வந்து நடுவில் அந்த ஹம்சத்துல் வசல் வந்திருக்கிறதுனால இதை நம்ம உச்சரிக்க மாட்டோம். அப்போது என்ன ஆகும்? லாம் சுக்குனோட இணைக்கணுங்கிறதுனால இந்த அலிஃப் மத்து வீழ்த்தப்பட்டுடும். அப்போது மீம் ஃபதா லாம் சுக்குன் மல். ஓகே, அடுத்ததான் காஃபு ஃபதா அலிஃப் மத்து கா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரா கஸ்ரா ரி தர்கைக்கு. ஐன் ஃபதா இது வசத்துல் ஹல்க்கு. தா மர்பூத்தால தம்மா இருக்குது, இதை வந்து நம்ம ஹ சுக்குனா மாற்றணும் வக்ஃபு பண்ணாக்கா. அப்போது மல் காரி. அடுத்தது மூன்றாவது ஆயத்து. வமா அத்ராக மல் காரி. வாவ் ஃபதா வா, இது வந்து ஷஃபத்தான் உதர் எழுத்து. மீம் ஃபதா அலிஃப் மத்து மா. இப்போது அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்கிறதுனால இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது 4 இல்லைனா 6 ஹரக்கத்து அளவுக்கு வரைக்கும் நீட்டலாம். அதாவது 4 இல்லைனா 5 ஹரக்கத்து வரைக்கும் நீட்டலாம். அப்போது வமா அப்படின்னு நீட்டணும். அடுத்ததாக ஹம்சா ஃபதா தால் சுக்குன் அது, இது வந்து கல்கலத்து சுக்ரா தால் சுக்குன். ஓகேவா? அடுத்ததாக ரா ஃபதா அலிஃப் சகைரா ரா 2 ஹரக்கத்தை நீட்டணும், ஹெவியாக உச்சரிக்கணும். கேஃப் ஃபதா க, இது வந்து நமக்கு தெரியும், இதுவும் வந்து அக்கசல் லிசான் தான். ஓகே, இப்போ வந்து இது எப்படி ஓதணும்? வமா அத்ராக. அடுத்தது மீம் ஃபதா லாம் சுக்குனோட இணையம் மல். அடுத்தது காஃபு ஃபதா அலிஃப் மத் கா 2 ஹரக்கத்து. ரா கஸ்ரா ரி தர்கீக். ஐன் ஃபதா வசத்துல் ஹல்க். தா மர்பூத்தாவை ஹ சுக்குனா மாற்றணும். அப்போது வமா அத்ராக மல் காரி. அடுத்தது 4வது ஆயத்து. யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். இப்போது யா ஃபதா வாவ் சுக்குன் யௌ. இந்த வாவ் வந்து வாவ் சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஃபதா இருக்கிறதுனால இது என்ன? லீன், வாவுல் லீன். அடுத்தது மீம் ஃபதாம யௌம. அடுத்தது யா ஃபதா யா. காஃப் தம்மா வாவ் சுக்குன் கூ, இது வந்து வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் தம்மா நூன் நூன் தம்மா நூன் ஷத்தா நுன். நூன் ஃபதா அலிஃப் மத்து நா. இப்போது இது வந்து யகூனுன் நாசு, இந்த நுன் அப்படின்னு அந்த நூன் முஷத்ததால வச்சு அழுத்தணும். அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறோம்? அக்கமல் குன்னா கொடுக்கணும், முழுமையான மிக பரிபூரணமான குன்னாவை கொடுக்கணும். அடுத்தது சீன் தம்மா சு, யௌம யகூனுன் நாசு. அடுத்தது காஃப் ஃபதா லாம் சுக்குன் கல், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஃப ஃபதா ஃப. ரா ஃபதா அலிஃப் மத்து ரா தஃப்ஹீம். அடுத்ததா ஷீன் கெஸ்ரா லாம் சுக்குன் ஷில் கல் ஃபராஷில். அடுத்தது மீம் ஃபதா ப சுக்குன் மப். இந்த ப சுக்குன் வந்து கல்கலத்து சுக்ரா. ச தொமா வாவ் சுக்குன் வந்து என்னது? வாவுல் மத்து சு. அடுத்தது ச கெஸ்ரா சி. இந்த ச வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, நுனினாவ எழுத்து, மேல் முன்பற்கள் அந்த கீழே வச்சு சொல்லணும். இப்போ இந்த சேல் வந்து என்ன தற்காலிகமாக சுக்குன் வச்சு நிப்பாட்டுவோம். ஓகேவா? வக்ஃபு பண்ணும்போது. அப்போது இங்கே வந்து என்ன சட்டம்? முதல் ஆறுதலில் சுக்குன் சட்டம் வரும். அப்போது 2, 4, 6 ஹரக்கத் அளவு வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். ஓகேவா? இது எப்படி ஓதணும்? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். ஓகே, அதனுடைய சிஃபத்தை கொடுக்கணும். ச சுக்குனுக்கு அந்த சிஃபத் இருக்குது, ஹம்ச சிஃபத்து காற்று வெளியில் வரும், அதை வந்து கொடுக்கணும். அடுத்ததான் 5வது ஆயத்தை பாருங்கள். வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். வாவ் ஃபதா தா ஃபதா தா காஃப் தொம்மா வாவ் சுக்குன். இப்போ வாவுல் மத்து கூ 2 ஹரக்கத்து. நூன் தொம்மா லாம் சுக்குன் நுல். அடுத்ததா ஜீம் கெசரா ஜி. ப ஃபதா அலிஃப் மத்து ப 2 ஹரக்கத்து. லாம் தொம்மா லு. வதகூனுல் ஜிபாலு வதகூனு. ஓகே, வதகூனுல் ஜிபாலு. அடுத்ததா காஃப் ஃபதா லாம் சுக்குன் கல். ஐன் கெஸ்ரா ஹ சுக்குன் இஹ் இஹ். ஓகே, நூன் கெஸ்ரா லாம் சுக்குன் நில் இஹ் நில்.
அடுத்தது மீம் ஃபதா நூன் சுக்கூன் மண். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப வந்திருக்குது. இப்போது எஹ்ஃபா பண்ணணும். அப்போது மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். ஃப தொம்மா வாவ் சுக்கூன். இது வந்து வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஷீன் கெஸ்ரா ஷீ. இதை வந்து என்னது வக்ஃபு பண்ணுறதுனால ஷீனுக்கு தற்காலிகமாக சுக்கூன் வச்சு நிப்பாட்டுவோம். அப்போது மத்தல் ஆரிதல் சுக்கூன் சட்டம். ஓகேவா? அப்போது 2 4 6 ஹரக்கத்து வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். இது எப்படி ஓதணும்? வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ் அப்படின்னு சொல்லி அந்த ஷீன் அந்த சுக்கூன் வைக்கும் போது அதுக்கு உண்டான சிஃபத்தை நம்ம கொடுக்கணும். அடுத்தது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அந்த வாய் ஃபுல்லாக நிரம்பி ஸ்ப்ரெட் ஆகும் அந்த காற்று. ஓகேவா? தஃபஷி அப்படின்னா அந்த சிஃபத்தை வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்ததான் 6வது ஆயத்தை பாருங்கள். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ. இப்போது ஃப ஃபதா ஃப, ஹம்சா ஃபதா, மீம் ஷத்தா அம், மீம் ஃபதா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அம்மா இந்த இடத்துல மீம் முஷத்ததாங்கிறதுனால அக்மல் குன்னா கொடுக்கணும். அடுத்ததாக மீம் ஃபதா நூன் சுகோன் மண். இந்த நூன் சாக்கினாக்கு அடுத்தது ச வந்திருக்கு. அப்போது இது வந்து இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்ததாக ச ஃபதா ச, காஃப் தொம்மா கூ சகு, லாம் ஃபதா த சுகோன் லத். ஓகே, சகுலத். அப்போது இது வந்து இந்த ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும். அடுத்ததாக மீம் ஃபதா ம, வா ஃபதா அலிஃப் சகீரா வா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஜ கெஸ்ரா யா சுக்கூன் ஜி. இது வந்து யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் தொம்மா நூ. அடுத்தது பாருங்கள் ஹ தொம்மா வாவ் சகீரா ஹூ இல்லையா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இப்போது இதில் தொடர்ந்து ஓதுனா மவா ஜி நு ஹூ ஃப ஹூவ அப்படின்னு வந்துடும் அடுத்த ஆயத்தோட. ஆனால் இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹ தொம்மா வாவ் சகீரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹ சுக்கூனாக வச்சுருவோம், தற்காலிகமாக சுக்கூன் வச்சுருவோம். ஓகேவா? ஓகே ஹைர். அப்போது இதை வந்து எப்படி ஓதணும்? ஃப அம்மா மன் சகுலத் மவாஸீனுஹ். அடுத்தது பாருங்கள் 7வது ஆயத்து. ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியஹ். ஃப ஃபதா ஃப, ஹ தொம்மா ஹூ, வாவ் ஃபதா வ ஃபஹுவ, ஃப கெஸ்ரா யா சுக்கூன், அதாவது இது யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்ததான் ஐன் கெஸ்ரா யா மத்து, இதுவும் 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஐ அப்படின்னு நீட்டுங்க. அதுக்கப்புறம் ஷீன் ஃபதா ஷ. தா மர்பூத்தால தன்மீன் இருக்குது, அடுத்த எழுத்து ரா வந்திருக்குது, ரால ஷத்தா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பிலா குன்னா. ஓகே, இதுகாம் கைரி குன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இணைச்சிருவோம். அப்போது ஐஷ திர் திர் அப்படின்னு வந்துடும். அடுத்தது ரா ஃபதா அலிஃப் மத்து ரா தஃஹீம், தாது கெஸ்ரா உதி உதி. இது வந்து ஹஃபத்துல் லிசான் எழுத்து. அடுத்தது யா ஃபதா யா. இந்த லாஸ்ட்டில் வந்து தன்வீன் இருக்கு இல்லையா, தா மர்பூத்தால. அப்போ இதை வந்து ஹ சுக்கூனாக மாற்றிடுவோம். அப்போது எப்படி ஓதணும்? ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியஹ். அடுத்தது 8வது ஆயத்து. வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹ். வா ஃபதா வ, ஹம்சா ஃபதா, மீம் ஷத்தா அம், மீம் ஃபதா அலிஃப் மத்து மா. இங்கேயும் மீம் முஷத்ததா அக்மல் குன்னா. அடுத்தது மீம் ஃபதா நூன் சுக்கூன் மண். இந்த நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இது ஹார் பண்ணணும், தெளிவாக தான் உச்சரிக்கணும். அடுத்ததான் ஹா ஃபதா ஃப ஷத்தா ஹஃப், ஃப ஃபதா த சுக்கூன் ஃபத் ஹஃபத். இந்த இடத்துலையும் த சுக்கூனுக்கு நம்ம சிஃபத்து ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும். அடுத்தது மீம் ஃபதா ம, வாவ் ஃபதா அலிஃப் மத்து வா 2 ஹரக்கத்து, ஜ கெஸ்ரா யா சுக்கூன் ஜி யாவுல் மத்து 2 ஹரக்கத்து, நூன் தொம்மா நூ, ஹ தொம்மா வாவ் சகீரா ஹூ 2 ஹரக்கத்து. ஆனால் வக்ஃபு பண்ணுறதுனால இந்த ஹ சுக்கூனாக மாற்றிடுவோம். அப்போ எப்படி ஓதணும்? வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹ். அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள். ஃப உம்முஹு ஹாவியஹ். ஃப ஃபதா ஃப, ஹம்சா தொம்மா, மீம் ஷத்தா மீம் தொம்மா மு. அப்போது ஃப உம்மு இந்த இடத்துல மீம் முஷத்து தான். அப்போது என்ன பண்ணணும்? அக்மல் குன்னா கொடுக்கணும். ஹ தொம்மா வாவ் சகீரா ஹூ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்ததான் ஹ ஃபதா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். வாவ் கெஸ்ரா வி, யா ஃபதா யா. இந்த இடத்துல தா மர்பூத்தால தன்மீன் இருக்குது, தம்மத்தைன் இருக்குதா. அப்போ இதை வக்ஃபு பண்ணும்போது ஹ சுக்குனா மாறிடும். அப்போது ஃப உம்முஹு ஹாவியஹ்.
அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள். வமா அத்ராக மா ஹிய. வா ஃபதா வா, மீம் ஃபதா அலிஃப் மத்து மா. இந்த அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஹம்சா இருக்கிறதுனால இது மத்தல் ஜாயிசல் முன்ஃபசிலுங்கிற சட்டம். அப்போது 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்ததாக ஹம்சா ஃபதா தால் சுகுன் அது. இது வந்து கொல்கலத்து சுக்ரா. ரா ஃபதா அலிஃப் மத்து ரா தஃஹீம். காஃப் ஃபதா க. மீம் ஃபதா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ஹ கெஸ்ரா ஹி. யா ஃபதா ஹ சுகுன் யஹ். மா ஹியஹ். அப்போ இது எப்படி ஓதணும்? வமா அத்ராக மா ஹியஹ். அடுத்தது இறுதியான ஆயத்து 11வது ஆயத்தை பாருங்கள். நாருன் ஹமியஹ். நவுன் ஃபதா அலிஃப் மத்து நா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரால தம்மத்தைன் இருக்குது. தன்வீனுக்கு அடுத்ததாக ஹ வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுஹார் பண்ணணும், தெளிவாக ஓதணும். அடுத்ததாக ஹ ஃபதா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். மீம் கெஸ்ரா மீ. யா ஃபதா யா ஹ மீ யா. இந்த தால என்ன இருக்குது? தன்வீன் இருக்குதா? தம்மத்தேன். அதை வந்து நம்ம ஹ சுக்குனா மாற்றிடுவோம் வக்ஃபு பண்ணுறதுனால. அப்போது நாருன் ஹமியா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஆயத்துக்களையும் அதனுடைய சட்டங்களை தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஓதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.